ஷே பிரமா அரசியல்வாதி விமானம் வச்சுருந்தாருன்னா பிடிக்கிடுவார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி பிடிங்கி அங்கனே எரிச்சிருவார். புரியா இல்லே? உட்கார்ந்த பிறகு குழல் ஊதக்கூடாது, கொட்டு மேலே அடிக்கூடாது. அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ எந்த ஆயுதத்தில் உட்காந்து போறியோ, எந்த ஆயுதத்தில் எப்படி வாரியோ அதை கணக்கை பூரா பார்ப்பார். புரியுதா? ஏன்னா கணக்கு கைலாசத்தில் உட்கார்ந்த பிறகு கொடி ஏற்றின பிறகு சிவலிங்கம் கொடி பறக்கு. அப்போ அகம்பாத சேட்டை ஒரு அரசியல்வாதி பண்ணுதான் கைலாசத்துக்கு பின்புறத்தில். அப்போ அவன் அகம்பாத சேட்டையில் எல்லாமே முடிச்சிட்டாரு. புரியுதா? கொடியை தூக்கி மேடையை தூக்கி வாசிக்கான், குழல் ஊதான், கொட்டு மேலே அடிக்கான். அவன் வீட்டில் இருக்கிற போட்ட கக்கூசிலேருந்து தூக்கி உள்ள வீடு மேடையில் வச்சு வாசிக்கான். காமூட்டா பையில அமைதியாக போடா, முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. எம்எல்ஏ கார் பூரா பிடுங்கிடுவார் வீட்டில் எல்லாமே. அதான் கணக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார். இவனா சேட்டை பண்ணுவான், இவனா வலையில் மாட்டுவான், இவனா மாட்டினவுடனே அந்த கணக்கை விட்டுறணும். விட்டவுடனே முப்பட வானரப்பட தூக்கி தொடச்சி ராவி எரிச்சிட்டு போயிடுவான். புரியுதா? விமானம் இருக்காது டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும். பிரதமர் இருக்கிற விமானம் கூட இருக்காது. புரியுதா? மந்திரி வச்சுருக்க விமானம் இராது, முதலமைச்சர் வச்சுருக்க விமானம் இராது, அரசியல்வாதி வச்சிருக்கிற விமானம் ஒன்று இராது. அடுத்தாப்புல நடிகர் நடிகை ஆடி 2 காலை பிளந்து ஆடி காலை மேலே தூக்கி ஆடி விமானம் வாங்கி வச்சுருக்கான். ஆணும் பெண்ணும் எப்படி பலாயிரம் கோடி விமானத்தை வாங்கி வச்சு வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைய வச்சு நக்கி உலக நாடு போதா, அந்த உலக நாடு போகிற விமானத்தை அவன் கண்ணுக்கு முன்னாடியே எரிக்க சொல்லிடுவார். முப்பட வானரப்பட இராணுவம் சாம்பலாக போய்விடும். புரியுதா? நடிகர் நடிகை இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளப்பாடா? அந்த அரசியல்வாதி ஒரு பிளப்பாடா? இல்லை, நாண்டுக்கிட்டு கயரை போட்டு சாவுங்கடா முட்டா பேல. பேப்பரை அடிச்சு விட்டு பூமியில் விவசாயம் பண்ணி திங்காமல் 2 காலை தோளில் தூக்கி போட்டு ஆணும் பெண்ணும் ஆடுது. காயல் இனிமே உள்ள காலத்தில் இனிமேல் வர்ற உடனே நம்ம உள்ள நேரத்தில் சொல்ல முடியாது. பேப்பர் நிறையா வேணும், வா ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் நம்ம முண்டத்தோடு ஆடுவோம், நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு அரசியல்வாதி வந்துடுவான், நடிகர் நடிகை வந்துடுவான். இந்த சோழி வந்து ஏற்கனவே மூளையை கட்டிட்டாரு. ஆடிருண்டா, பார்த்து போங்கடா ஆடிரும். சிட்டி கிராமத்துலேருந்து முண்டத்தோடு ஆட ஆரம்பிச்சிருவான். ஐயையோ, இதுக்கு எல்லா அதிகாரியும் வேடிக்கை பார்ப்பான். நல்லா ஆடுதாங்கன்னு அமைதியாக போ விட்டுருவார், திருப்பிடுவார். மூளையை திருப்பியாச்சுன்னா அனைத்தும் மானிட பிறவி முண்டத்தோடு ஆட ஆரம்பிச்சிருவேன். ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாமல் மூளையை திருப்பியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கோங்கடா. அதனால் எம்எல்ஏ கார் வண்டி இராது, எரிச்சிருவாங்க. கைலாசத்துலேருந்து எரிச்சிட்டு போயிடுவான். புரியா? புரிஞ்சு நட, தெரிஞ்சு நட. முக்கால் சத்தியம் விமானமும் எரிச்சிருவார். ஆடம்பரத்துக்காடா நான் பூமியை கொடுத்துருக்கேன், புகையாக பாலாக்குதான். கீழே பூமி அதறதை பூரா மலைகளை உடச்சி இவன் போர்வில் இருக்க பூரா விரிச்சிருக்கான் கீழே. இந்த கணக்கில் போட்டு துவைச்சி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம்.